அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. கோடான கோடி ஜீவராசிகளும் பிறந்திருக்குது. மனித மட்டும் பிறப்பு இல்லை, எண்ண முடியாத அளவுக்கு 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குதுன்றான். அப்படி அத்தனையும் பிறந்து தான் இருக்குது, அத்தனையும் இறக்க தான் போகுது. மனிதனும் பிறந்தாச்சு, நீ என்ன வாழ்ந்துடுவ? நிலையாக நிற்பியா? இல்லை உன் பேர் நிலையாக நிற்குமா? இப்போ நீ வசதியாக இருக்கிற, உன் பாக்கெட்டில் பணம் இருக்குது, உன் மனசில் தைரியம் இருக்குது, இப்போ எல்லாரும் உனக்கு அடங்கி நிற்கிறாங்க. ஒரு நாளைக்கு உன் உடல் தள்ளாடும் போது உன் மனபலமும் போயிடும், பாக்கெட்டு பணமும் போயிடும். இது ரெண்டும் போகும்போது உன்னை யாராவது மதிப்பாங்களா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே உன்னை மதிக்க மாட்டாங்க. அப்புறம் உலகம் மதிக்குமா? உடலை வருத்தி உயிரை உறுதியாக்கி ஆன்மாவோட கலந்து ஆன்மா இறைவனோட கலக்கிறவனுக்கு இந்த உலகத்தில் நிரந்தர பேர் இருக்கும். நீ எவ்வளோதான் இங்கே இந்த வாழ்க்கை வாழ்ந்தினாலும் எவ்வளோ நாள் வாழ்ந்துடும்? ஒரு 50 வருஷம் வாழ்வேன், இல்லை 100 வருஷம் வாழ்வேன். அதுக்கு மேலே உன் பேரே இருக்காது. ஒரு மனிதன் நான் ஏன் கடவுளை கும்பிடணும், எனக்கு என்னத்துக்கு கடவுள், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்லின்னு தெரிகிறோம். ஒரு நோய்வாய் வந்து பட்டு விழுந்துட்டேன்னா அன்னைக்கு யார் உன்னை காப்பாற்றுவான்? அன்னைக்கு நினைக்கிற கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேன்னுட்டு. அன்னைக்கு தப்பு பண்ணுறதை விட இன்றைக்கி பல மகான்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழியில் போனீங்கன்னா அதை நீங்கள் அந்த வருத்தப்பட வேண்டிய அவசியமே வராது. அதனால் மனிதன் மட்டும் பிறக்கல, பல ஜீவராசிகள் 84,000 கோடி பிறந்திருக்குது. ஆனால் இந்த 84,000 கோடியில் ஒருவனுக்கு மட்டும்தான் இறைவன் இருக்கிறான்னு தெரியும், மனிதனுக்கு மட்டும்தான். மற்ற ஜீவராசிக்கு தெரியாது. ஏன்னா இந்த உடல் அமைப்பு ஆகப்பட்டது இறைவனை அடையிறதுக்காக பல பிறவிகளை தொடர்ந்து, அதுக்கு தான் புல்லாகி பூண்டாகி கல்லாகி பல்லுயிராய் ஆகினார். இத்தனையும் தாண்டி வந்து மனிதன்ன்றது உச்சக்கட்டத்தினுடைய பிறப்பு, பூமியினுடைய பிறப்பு. இந்த உச்சக்கட்டத்தினுடைய பிறப்பை நீ முடிக்கணும்னா இறைவனை தேடணும். இறைவனை தேடணும்னா சுத்தமான மனசு, பொய் சொல்லாத வாழ்க்கை, இப்படி வாழும்போது தான் அந்த இறைவனை அடைய முடியும். அதுக்காக வந்ததை தவிர இப்போ ஒரு 40 வயசு 50 வயசு வரைக்கும் தடகாத்தமாக இருக்க போகிறேன். 60 வயசானோடனே கையும் காலம் தள்ளாட போது, நீ அன்றைக்கி உடல் வர்த்தி தான் ஆக போகுது. அப்போ என்ன பண்ண போகிற? நீ நிரந்தரமாக இருப்பியா? நிலையான உடலா? நீ பிறக்கும்போது குழந்தையா பிறந்த, அப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு அழிவே இல்லைன்னெல்லாம் வளர்ந்துக்கினே வந்து வாழ்ந்துட்டிய. இனிமேல் ஒரு நாள் அது தள்ளாடு தானே போகுது. அந்த தள்ளாட்டை இறைவனுடைய வழியில் தள்ளாடினா என்ன தவறு? அது புனிதமான வழி இல்லையா? அந்த வழியில் போகிறது புனிதமான செயல் இல்லையா? அதை தேடி முக்தி அடைகிறது தான் முக்தி, மோட்சம், வைகுந்தம், கைலாசம்லாம் சொல்லி வச்சுக்கிறது அதுக்கு தான். ஏன்னா இந்த பிறவியை தவிர்க்கிறதுக்காக வந்த இது செயல்கள் இதெல்லாம். அந்த செயல்களை மகான்கள் நமக்கு பல பேர் கொடுத்துட்டுக்கிறாங்க. அதை மனிதர்கள் கேட்கறதில்ல. ஏன்னா கேட்குறதுன்னா ஆசையே ஒரு அளவோடு வாழலாம் மனுஷன், தவறே கிடையாது. ஆனால் தன்னுடைய ஆசையை மனசுக்குள்ளே எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் வாழும்போது ஆபத்துக்களும் துக்கத்திலையும் தான் வாழ வேண்டியது வரும். அதை விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழணும்னா உங்களுடைய உழைப்பை நம்பி வாழுங்க, தெய்வத்தை நம்பி வாழுங்க, உங்களுக்கு துன்பமே கிடையாது. பல பேரை ஏமாற்றலான்னு வாழ்ந்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு உங்களை எல்லாரும் ஏமாற்றும் போது பல துக்கப்படுவீங்க நீங்கள். அதெல்லாம் விட்டுட்டு நல்லது இறை வழிபாட்டில் செல்லுங்க. லெவலில் பலவிதமான பயிற்சி, எல்லாமே தியான பயிற்சி தான், அதுக்குன்னு தனி ஒரு இல்லை. அப்போது அத்தனை பயிற்சிகளும் எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா தியானம் பண்ண தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான். அப்போ தியானம் என்ன அப்படின்னா இறைவனுக்கு தன்னை தானம் கொடுப்பது தியானம். அப்போது அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு முறையில் அதை செயல்படுத்துகிறாங்க. ஆனால் எல்லாருமே அந்த இறைவனை அடையிறதுக்காக வகுத்த வழிகள் தான் இதெல்லாம். இதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா எல்லா வழிபாடுகளுமே உடல் சம்பந்தப்பட்டு இருக்கும், பெருவாரி உடல் சம்பந்தப்பட்டு இருக்கும். இப்போது கிரியா யோகம் இருக்குது, பரியங்கா யோகம் இருக்குது, லம்பிகா யோகம்னு இருக்குது, ராஜயோகம்னு இருக்குது. யோகத்தில் இத்தனை விதமான யோகங்கள் இருக்குது. இத்தனை விதமான யோகங்களும் எதுக்காக வைக்கப்பட்டது அப்படின்னா இறைவனை அடையிறதுக்காக வைக்கப்பட்டது. ஆனால் இறைவனை அடையிறாங்களான்னா அடைய முடியல. ஏன் முடியல அப்படின்னா அவங்களுடைய மனம் வெறுமையை விரும்பலை, புகழ்ச்சியை விரும்புது. எந்த ஒரு மனம் புகழ்ச்சியை விரும்புதோ அந்த மனம் இறைவனை போய் சேராது. இகழ்ச்சியும் புகழ்ச்சி, எப்போ புகழ்ச்சியை விரும்புறியோ இகழ்ச்சியும் விரும்பணும்.
அப்போ தான் சமமாகும் அது. நீ புகழ்ச்சியை மட்டும் விரும்பிட்டு இகழ்ச்சி வரும்போது நீ மனவேதனையில் விழும்போது நீ இறைவனை போய் அடைய முடியாது. இத்தனை யோக முறைகளும் எதுக்காக வகுத்து அவங்கவுங்க ஒவ்வொரு வழியில் வகுத்து அந்த இறைவனை அடையிறதுக்காக தான் வகுத்து வச்சுக்குது. அதுக்காக தான் வகுப்புகள் எடுக்கிறாங்க, அதனால் உபதேசங்கள் கொடுக்குறாங்க. இவ்வளவும் அதுக்காக இறைவனை அடையிறதுக்கு தான். ஆனால் இந்த மனிதனுடைய ஆசையால் அந்த இறைவனை அடைய முடியாத உலகத்திலேயே பறந்து பறந்து இறந்து துன்பப்பட்டு வாழறானே தவிர, சரி இந்த போல துன்பங்கள் படுறோம், இதை விட்டு நல்ல வழி, சிறப்பான வழி, தெய்வீக வழி, அதில் பயணம் பண்ணலாம், மன அமைதியை தேடலாம், இறைவனை கூட நீ அடைய வேணாம். இப்போ சின்ன ஒரு விஷயம், ஏதாவது வீட்டில் ஒரு துக்ககரமான விஷயம் வந்துச்சுன்னா நம்ம தன்னறியாமே தோண்டு போயிடுவோம். அது இயற்கை. கேட்டால் அந்த துக்கத்தை பல பேர்கிட்ட பகிர்ந்துமே தவிர அதிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. ஆனால் இந்த யோக முறைகள் சீரான யோக முறைகளாக இருந்தால் அது யார் சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, இதில் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உலகத்தில் பல மகான்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போவும் பல பேர் நல்ல முறையில் சொல்லி கொடுத்தாங்கன்னா அத்தனையும் மன நிம்மதியை தரும். எந்த சின்ன துக்கத்துக்கும் தோண்டு போக மாட்டீங்க. அதே மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு அளவு மீறி அகங்காரம் கொண்டு அலைய மாட்டீங்க. அமைதியான வாழ்வீங்க. இதுக்காக தான் அந்த தியான பயிற்சிகள்லாம் வச்சுருக்குது. அதை முறையாக கற்றுக்கணும், முறையாக கொடுத்தா பரவாயில்ல. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புக்கை படிச்சுட்டே நம்ம மகான் நின்றுட்டு வராங்க. அதனால் எல்லோரும் அவங்க கெட்டுறது இல்லாமல் மற்றவங்களும் கெட்டு போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு உபதேசங்கள் கொடுக்குற குரு தகுதின்னு ஒன்று இருக்குது. அந்த தகுதியை நீ வளர்த்துக்குன்னு வந்து உபதேசம் கொடுத்தீங்கன்னா அது தவறில்லை. உனக்கே தெரியாத நீ ஏதோ புஸ்தகத்தில் படித்து போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நீயும் கெட்டு அவனையும் கெடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு போய் உதவி பண்ணுறீங்க. உதவி பண்ணும்போது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கோயிலுக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன்னுட்டு. ஆனால் அந்த சாமிக்கு தெரியாது. ஏன்னா அது சாமியில் சிலை. அப்போ அந்த சாமிக்கு தெரியாது. இப்போது இந்த ஆசிரமத்தில் உதவி பண்ணும்போது உனக்கும் தெரியும், வாங்கின எனக்கும் தெரியும். அப்போது நீ கொடுத்த உடனே நான் என்ன நினைக்கிறேன், ஐயோ இந்த புண்ணியமாக இவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன்னு தெரியுமா, அந்த புண்ணியமே உன்னை வந்து சேரும். அதனால் இந்த மாதிரி உதவிகள் செய்யும்போது பாவங்கள் கண்டிப்பாக அழிஞ்சிடும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன், எந்த பாவமும் உனக்கு நிற்காது இந்த மாதிரி உதவிகளை செய்யும்போது. ஏன்னா மனிதன் வந்து மரணம்ன்றது இயற்கையான விஷயம். பணம் இப்போ நீ கொடுக்குற எனக்கு, நான் பணத்தை வாங்குகிறேன் நான். ஆனால் கொடுத்து நீயும் இருக்க போகிறதில்ல, வாங்கின நானும் இருக்க போகிறதில்ல. ஆனால் நீ கொடுத்த பணம் இந்த உலகத்தில் நிற்க போகுது. உன் உழைப்பை பலாயிரம் பேர் பயன்படுத்த போகிறான், பலாயிரம் பேர் அதில் நடக்க போகிறான், பலாயிரம் பேர் உபதேசங்கள் வாங்க போகிறான். அப்புறம் எங்கே உனக்கு பாவம்? அழிஞ்சே போயிடும் அந்த பாவம். ஏன்னா செய்கிற செயல் இறைவனுக்காக செய்துங்கிற நீ. அதை யார் மூலியமாக செய்கிற? ஒரு குரு மூலியமாக செய்கிற. அப்படி செய்யும்போது அந்த குருவனுடைய மனமாகப்பட்டது உன்னை தாக்கும். அப்போ உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படும், கண்டிப்பாக அழிக்கப்படும். ஐயா, இன்னொரு கேள்வி. ஜெகத்குரு அப்படின்னா என்ன? சத்குருக்கும் ஜெகத்குருக்கும் என்ன வித்தியாசம்? ஜெகத்குருனா சத்குருக்கும் ஜெகத்குருக்கும் என்ன வித்தியாசம்? ஜெகத்குருனா இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் குருவாக அந்த அளவுக்கு வணக்கத்துக்கு உரியவர், எல்லாரும் போற்றி வணங்கக்கூடிய இடத்துல இருக்கிறவரு ஜெகத்குரு. அது வந்து ஒரு பாரம்பரியம். இப்போ நான் வந்து ஜெகத்குருன்னு என்ன சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜெகத்குருன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் இப்போ போயிட்டேன், நான் போனேன்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார். அப்போ அவரே என்ன சொல்லுவாங்க, ஜெகத்குருன்னுவாங்க. அவர் போனார்னா இன்னும் அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் அவரையும் அந்த இடத்துல. அப்போது அந்த பொறுப்பு அந்த மரியாதைலாம் எதுக்காகனா அந்த இடத்துக்கு வந்தால் அது கிடைக்கும். ஆனால் சர்க்குரு அப்படின்னா என்னன்னா, தனக்குள்ள அந்த பேரானந்த நிலையை யார் அனுபவிக்கிறாங்களோ, யார் இன்பமாகவே அந்த ஆனந்தமயமாகவே நிற்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சர்க்குரு. மற்றவங்க யாரும் சர்க்குருன்னு சொல்லவே முடியாது. சர்க்குரு சொரூபம்னா சச்சிதானந்த சொரூபத்தில் அந்த ஜீவன் உக்காந்துருக்குது, அந்த ஆன்மா லயமாகி உக்காந்துருக்குதுன்னு அர்த்தம். நானே அவனாகவும் அவனே நானாகவும் பிரியாமல் வேறுபாடு இல்லாமல் அந்த பொருள் ஒன்றா கலந்து போயிருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பானை இருக்குது, பானைக்குள்ளே என்ன இருக்கும்? தண்ணி இருக்குது, பானையில் தண்ணி இருக்குது. ஒரு குரு என்ன பண்ணுறாரு, இப்போ காலி பானை எத்தனை பண்ணுறாரு, ஒரு சீடனை கூப்பிட்டு
காலி பானை எடுத்துவான்றாரு. சீடன் என்ன பண்ணுறான், பானையை எடுக்கிறான், பானையில் தண்ணி இருக்குது, சரி தண்ணியை ஊற்றிட்டு இப்போ காலி பானையை கொண்டு போகிறாரு, தண்ணியை ஊற்றிட்டு பானையை கொண்டு போகிறாரு. அப்போ குரு கேட்குறாரு, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், காலி பானை எடுத்துன்னு சொன்னேன் குருவை, இப்போ இது காலியாக இருக்குது. ஆமாம் சாமி, இதில் தண்ணி இருக்குது, தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டேன், அப்போ இதில் ஒன்றும் இல்லையா அப்படின்றார். ஒன்றும் இல்லையே, இதில் இப்போ ஆகாயம் இருக்குது. ஏற்கனவே நீ இருந்த பாத்திரத்தில் தண்ணி இருந்தது, நீ தண்ணியை கவுத்தோன்னா அந்த இடம் என்ன ஆச்சு, ஆகாயம் போயிடுச்சு. அதில் இப்போ நீ உடைச்சாலும் ஆகாயம் பூரணமாக இருக்குது. அதை போல் பூரணமாக நிறைஞ்சவர் தான் சர்க்குரு. இங்கே அங்கன்னு நீக்க மரம் நிறைஞ்சி இருக்கிறவர் தான் சர்க்குருமா. இந்த பதவி எல்லாருக்கும் கிடைக்காது, சரிங்களா? ஒரு மடத்தில் ஜகத்குருன்னு சொல்லுவாங்க, சர்க்குருன்றவர் ஒரு மடத்துக்கு அதிபதி இல்லை. அவர் இந்த உலகம் உயிரெல்லாம் வணங்கக்கூடிய பேரானந்த நிலையில் நிலை கொண்டிருக்காருன்னு அர்த்தம், சரிங்களா? நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். இருள் பயம் போக்கிட